ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசக்காய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐகான்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்குள்ள போகவும் யூஜி எங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கித்தான்னு ஸ்லைமும் உல்ஃபும் கேட்டுட்டு இருக்கு. அப்ப மக்கள் எல்லாரும் என்னடா இவ்வளவு ஸ்லைமானு பாக்குறாங்க. அந்த டைம்ல ஒரு ஸ்லைம் மட்டும் அங்க இருக்க கடைக்கு போலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பெரிய கறி தொண்டு வாங்கிக்கிறேன்னு யூஜி ஒரே ஒரு பீஸ் எடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் அவனோட டீம் கிட்ட கொடுத்துட்டான். அப்போ ஒரு மணி சத்தம் கேக்குது. உடனே என்ன சத்தம்னு யூஜி கேட்கவும் சென்ட்ரல்ல இருந்து புதுசா ஒரு ஃபாதர் இங்க இருக்க சர்ச்சுக்கு வந்திருக்காருன்னு சொல்றாரு. இதை கேட்ட யூஜி சென்ட்ரலான ஆஜிஸ் பேசினதை யோசிச்சுட்டு இப்ப கில்டுல ஜாயின் பண்றதுக்கு போறான். ஆனா யூஜியோட ஐடியா பார்த்துட்டு நீ டேமரா இருக்கிறதுனால கஷ்டம்னு கார்டை திருப்பி பார்த்துட்டு உன்னால எனிமீஸை ட்ராக் பண்ண முடியுமா, அப்ப நீ செலக்டர்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் என்ன மிஷின் பண்ணலான்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன தம்பி புதுசான ரோடிஸ்ன்ற ஒருத்த கேட்கறான். அவன் ஒரு டேகர் எக்ஸ்பர்ட், இன்னொரு பொண்ணு டீனா அவ ஒரு ஆர்ச்சர், அப்புறம் லீசான்ற பொண்ணு லான்சரா இருக்கா. அவ மட்டும் குறுன்னு பார்த்துட்டு என்னப்பா புதுசானு கேட்கவும் என்னோட பேரு யூஜி, நான் ஒரு டேமர்னு சொல்லவும் எது டேமரா, அப்போ உன்னால சண்டை போட முடியாதான்னு ரோடிஸ் கேட்கறான். ஆனா உன்னோட ட்ராக்கிங் எபிலிட்டி எங்களுக்கு யூஸ் ஆகணும் மீதி ரெண்டு பேரும் சொல்லவும் இவன் நம்ம டீமுக்கு வேணான்னு ரோடி சொல்றான். அப்ப எல்லாருமே என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு யூஜி யோசிக்கிறான். அந்த டைம்ல யூஜி வந்தாதான் நாங்க வருவோம்னு டீனா இப்ப மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. காட்டுக்குள்ள இருக்க எர்த் டிராகனை எப்படியாச்சும் நம்ம துரத்தி விடணும்னு எல்லாருக்கான வேலையை சொல்லிட்டு இருக்கா. அப்ப எனக்கு என்னன்னு யூஜி கேட்கறான். நீ ட்ராக் பண்ற வேலையை பார்த்தாலே போதும்னு சொல்லவும் யூஜி அவன் டீமோட கம்யூனிகேட் பண்றான். பார்த்தா ஸ்லைமும் உல்ஃபும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லுது. உடனே யூஜி 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 5 உல்ஃப் இருக்குன்னு சொல்லவும் இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு அவ்வளவு தூரம் உன்னால ட்ராக் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா ரோடிஸ் நான் அதை பாத்துக்கிறேன்னு முன்னாடி ஓடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி உல்ஃப்லாம் இருக்கு. அப்போ ஒரு உல்ஃபை காணோம்னு லீசா கேட்கவும் அது மேல இருக்குன்னு யூஜி சொல்றான். அந்த டைம்ல உல்ஃப் அட்டாக் பண்ண வரவும் ரோடிஸ் டேகர் எக்ஸ்பர்ட்னால அவனே எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்த யூஜி சூப்பரா ஃபைட் பண்றான்னு பாக்குறான். அப்ப ஸ்லைம்லாம் நம்மளே அதை காலி பண்ணிக்கலாம்னு சொல்லவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு யூஜி சொல்றான். அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யூஜி அவனோட சாப்பாடு ஸ்லைமுக்கு கொடுக்குறான். உடனே இது உன் ஃப்ரெண்டான டீனா கேட்கவும் ஆமா இது என்னோட ஃப்ரெண்டுன்னு யூஜி சொல்றான். யூஜி நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே மற்ற ஸ்லைம்லாம் கத்திட்டு இருக்கு, அப்ப நீ எப்படி எனிமீஸை ட்ராக் பண்ற, உனக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கவும் எனக்கு திடீர்னு இந்த ஸ்கில்லாம் கிடைச்சிருன்னு யூஜி சொல்றான். இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உண்மையை மறைக்காம சொல்லுன்னு சொல்லவும் எப்படி தப்பிக்கிறன்னு யூஜி யோசிக்கிறான். அப்ப ரோடிஸ் சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீனா நீ வெளியே இருந்து பாத்துக்கோ, நெக்ஸ்ட் நான் பாத்துக்கிறேன், தேர்ட் யூஜி பாத்துப்பான், கடைசியா லீசா பாத்துக்கோன்னு சொல்லவும் எதுக்கு இந்த ஆர்டர்னு யூஜி கேட்கறான். 2வது 3வது பாக்குறவங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதான் நம்ம 2 பேரையும் அப்படி போட்டிருக்கேன்னு சொல்லவும் இவன் பிரில்லியண்டா தான் இருக்கான்னு யூஜி ரீஇன்கார்னேட் ஆனதை யோசிச்சு பாக்குறான். அப்ப அவன் டேமர்னால பக்கத்துல இருந்த ஸ்லைமை தொடவும் அது நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் ஆகிட்டு என் பின்னாடியே வாப்பா தொலைஞ்சு போயிடாதன்னு ஒரு பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க புக் எல்லாம் படிக்கவும் அந்த ஸ்கில் அப்படியே அவனுக்கு வந்துருச்சு. அப்ப நிறைய ஸ்லைம் அந்த இடத்துக்கு வருது. உடனே எல்லாத்தையும் டேம் பண்ணவும் நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு புக்ல இருக்கிறத படிக்கவும் எல்லா ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம சேஜ்ன்ற டைட்டிலும் கிடைக்குது. இப்ப யூஜி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவும் ரோடிஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கான். நாங்க அவனை ஃபாலோ பண்றோம்னு ஸ்லைம் சொல்லுது. எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்னு யூஜி யோசிக்கிறான். அப்ப டீனாவும் லீசாவும் அவனை ஃபாலோ பண்றாங்கன்னு இன்னொரு ஸ்லைம் சொல்லுது. இப்ப ரோடிஸ் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு நிக்கவும் நம்ம மாட்டிக்கிட்டோமான உல்ஃப் கேக்குது. இன்னொரு சைடு ரோடிஸ் ஏதோ தப்பு பண்றான்னு டீனா சொல்லப்போ நம்ம யூஜி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்னு லீசா சொல்றா. அந்த டைம்ல யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு ரோடிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்கவும் கத்தியை தூக்கி வேகமா வீசுறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்போ ஒரு ஸ்லைம் தப்பிச்சு வந்து கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பேன்னு புலம்பிட்டு இருக்கு. அதான் ஸ்டெல்த் மேஜிக் யூஸ் பண்ணி காப்பாத்திட்டேன்னு யூஜி சொல்றான். இப்ப அடுத்த செகண்டே ரோடிஸ் ஓடவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் போறாங்க. அப்ப போற வழியில இருக்க எல்லா ட்ராப்பையும் தாண்டி அந்த இடத்துக்கு போறான். காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடமான அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ரோடிஸ் உள்ள போகவும் யாரை கூட்டிட்டு வந்திருக்கன்னு ஒருத்தன் கேட்கறான். இன்னைக்கு டேமர் ஒருத்தன் மாட்டிருக்கான், அவன் கூட 2 பொண்ணுங்களும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் ஸ்லைம் மூலமா யூஜி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த வயசானவனும் கொஞ்ச நாள்ல ப்ளூ மூன் வந்துரும், அது வரைக்கும் நம்ம பிளான் கரெக்டா நடக்கணும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்க காமெடியா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லவும் இவன் டென்ஷன் ஆகிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம பிளான் பண்ணிட்டு வரலான்னு இவங்க 2 பேரும் கிளம்பலான்னு பார்த்தா அப்ப ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் நின்னுட்டு இருக்கவும் அவங்கள அப்புறம் பாத்துக்கலான்னு உள்ள போயிடுறாங்க. என்னடா மான்ஸ்டர்னு பார்த்தா உல்ஃபோ ஸ்லைமோ சேர்ந்தது அப்படி பண்ணிருக்கு. இப்ப யூஜி அவங்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லவும் எல்லா ஸ்லைமும் அந்த இடத்த சுத்தி நிக்குது. எப்படி யூஜியோட ஸ்லைம் இங்க வந்துச்சுன்னு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ரேஞ்ச்டு ஃப்ரோஸ்ட்னு மேஜிக் யூஸ் பண்ணவும் எவன்டா ஏசிய போட்டதுன்னு அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வயசானவனை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்லைம்
ஸ்லைம்ஸ்லாம் வெளியே கூட்டிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் உன் ஸ்லைம்ஸ் பண்ணுச்சானு லீசா கேட்கவும் ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப டீனா யாரா இவனை பார்த்தா அட்வென்ச்சர் கில் தேடிட்டு இருக்க ஒரு கிரிமினல், இவனை புடிச்சு கொடுத்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லவும் ஸ்லைம் அவனை சேஃப்டியா உயிரோட முழுங்கிருச்சு. நீ அட்டாக் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உன கூட்டிட்டு வந்திருப்போம்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம்னு நினைக்கிறான். அப்ப டீனா நம்ம டீம்ல ஒரு கை குறையுது, அதனால கில்டுக்கு போயிட்டு யாரையாச்சும் கூப்பிடுவோம்னு சொல்லவும் அதெல்லாம் தேவைப்படாது, என்னோட ஸ்லைம் எல்லாத்தையும் பாத்துக்கணும் யூஜி சொல்றான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கலாம்னு சொல்லவும் அதை நான் பாத்துக்கிறேன்னு ஸ்லைமை தூக்கி மேல போடுறான். அதுவும் பார்த்துட்டு வந்து ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் அதுங்களே முடிக்கவும் என்னமா வித்த காட்டுறான்னு அவங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா யூஜி மட்டும் அந்த வயசானவன் பேசினதை யோசிச்சுட்டு என்ன நடக்க போகுதோன்னு வானத்தை பாக்குறான். இதே நேரத்துல சென்டர்ல இருந்து வந்த ஃபாதரும் வானத்தை பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.